உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இந்த கிராம மிஷன் இயக்கத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம மத்தியில எவனக்கா இருக்காங்க. ஹலோக்கா. ஹாய் பிரீஸ். அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன்க்கா. அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு ஒன்று சொல்றாங்க, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்க்கா அந்த யங் ஸ்டேஜ் பலமுள்ள காலம் தானக்கா, பாலியத்துக்குரிய இச்சைகளை ஏன் பார்த்து விலகி ஓடணும்? அதை எதிர்த்து நின்று நம்மளால ஜெயிக்க முடியாதா? பரவாயில்ல பிரீஸ், சூப்பரா யோசிச்சிருக்கீங்க. நல்ல கேள்விதான் பிரீஸ். பொதுவா இதுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை சொல்றேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுவாங்க 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க அவனை விட்டு ஓடி போவீங்க அப்படின்னு சொல்லல, நீ எதிர்த்து நெல்லு, அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதியிருக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்லும்போது சொல்றாங்க, பாலியத்துக்குரிய இச்சைகள் உன்கிட்ட வந்தா நீ ஓடிரு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்ற வேதம், சோதிக்கக்கூடிய ஒரு பெண்ணோ அல்லது சோதனைக்குட்படுத்துகிற ஒரு ஆணோ உன்னை எதிர்க்க வரும்போது நீ அதை எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறேன்னு இந்த விஷயத்துல மட்டும் நீ நிக்காதப்பா, ஒரே ஓட்டமா ஓடிரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது அந்த சோதனை அப்படிங்கிற காரியம் ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு ஆணா இருக்கலாம், அல்லது ஒரு செல்போனா இருக்கலாம், அல்லது ஒரு டிவியில நீ பார்த்துட்டே யார் இல்லாத நேரத்துல பாக்குற ஒரு ப்ரோக்ராமா இருக்கலாம். அதை விட்டுட்டு நீ ஓடு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அக்கா, பைபிள்ல பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற சொல்ற வசனம் ஏன்க்கா பாலியத்துக்குரிய இச்சைகளை மட்டும் விலகி ஓடு அப்படின்னு சொல்றாங்க? சூப்பர் பிரீஸ். பிரீஸ், நீங்க சொல்றதை பார்த்த உடனே நான் ஒரு கேள்வி கேட்கேன். அப்போ பிசாசு வலிமையானவனா ஒரு பெண் வலிமையானவளா? நானே சொல்றேனே, ஒரு பெண் தான் வலிமையானவள். ஏன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்றாரு, பெண்ணை பார்த்தா ஓடிரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பராக்கிரமசாலி வாலிபன் சிம்சோன் சிங்கத்தை பார்த்தப்போ வாயை பிடிச்சு ஒரே கிளியா கிழிச்சிட்டார். ஆனா சிம்சோன் தெலீலால பார்த்தப்போ தெலீலால் சிம்சோனை ஒரே கிளியா கிழிச்சிட்டாங்க. இதை விட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உனக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு சோதனைக்குட்படுத்த கொடுக்கிற ஒரு நபரை நீ பாக்குறப்போ ஓடிரு. யாருக்கிட்ட ஓடணும், எங்க ஓடணும் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை தொடர்ந்து படிக்கும்போது போடப்பட்டிருக்கும், நல்ல விசுவாசிகளின் ஐக்கியத்துல போய் சேர்ந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற ஐக்கியத்துல நம்ம சேர்ந்து கொள்ளும் போது நிச்சயமா இப்படிப்பட்ட பாவ சோதனைகளிலிருந்து விடுவிக்க முடியும், விடுதலை பெற முடியும். பிரீஸ் அக்கா, ஒரு பொண்ணு நல்லா ஜெபிக்கிறா, நல்லா ப்ரேயர் பண்றா, அவளும் இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளை பார்த்து விலகி ஓடதான் செய்யணுமா? இல்லைன்னா நான் தான் ஜெபிக்கிறேன்ல, நான் தான் பைபிள் வாசிக்கிறேன்ல, எனக்குள்ள இச்சை வராது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்கலாமாக்கா? இல்ல பிரீஸ், அப்படி கிடையவே கிடையாது. பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்னா அது எல்லா மனுஷருக்கும் வருகிற சோதனை, அதுல யாரும் தப்பிக்க முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் ஆண்டவர் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் இந்த அட்வைஸை சொல்றாங்க. சோ சென்ட் பர்சன் நமக்கு பொருந்தும். யாரா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருக்கிற தெய்வ பக்தி உள்ள ஒரு கேர்ளாவோ ஒரு பாயாவோ இருக்கலாம், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு ஓடணும்னு சொன்னா ஓடுங்க, ஜெயம் பெறுவீங்க. ஓகேக்கா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளை பார்த்தா நம்ம கண்டிப்பா விலகி ஓடணும். நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. பாலியத்துக்குரிய இச்சையா ஒரே ஓட்டம் தான். அதுவும் நீங்க சிம்சனை பத்தி சொன்னதெல்லாம் நாங்க மறக்கவே முடியாதுக்கா. இந்த ஆன்சர் எங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன்க்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ பிரீஸ்.
அவளுக்கு ஐடியா கிடைச்சிருக்காது போல, அதான் இன்னும் வரல போல. நான் யோசிச்சதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் யோசிச்சிருப்பீங்களே, அதை சொல்லுங்க. நீங்களா வரட்டும்னு வெயிட் பண்ணோம், நாங்க ஒன்னும் யோசிக்கல. அப்ப 2 பேரும் இவ்வளவு நேரம் வெட்டியா தான் இருந்திருக்கீங்களா? ஜெசிகா, நீ என்ன ஐடியா யோசிச்ச சொல்லு பாப்போம். நீங்களும் ஒரு ஐடியா யோசிச்சிருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்க, நான் கடைசி சொல்றேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இந்த சிட்டில இருக்க தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற விதமா ஒரு ப்ராஜெக்டை யோசிச்சிருக்கேன். ரோபோட்டிக் சயின்ஸ் பற்றி யோசிச்சிருந்தேன். இது கூட ஒர்க் அவுட் பண்ணால் தூய்மை பணியாளர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஆடு மேய்க்கிறவங்களுக்கு திடீர்னு இப்படி அறிவா? சரி, இந்த வசனத்துக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அட, உனக்கு இன்னும் புரியலையா? நம்ம ப்ராஜெக்ட்க்கு இன்னும் நமக்கு ஒரு யூனிக்கான ஐடியாவே கிடைக்கல. நம்ம ஏசப்பாட்ட ஜோம் பண்ணும்போது ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்க. அதைத்தான் ஜெசிகா சொல்லியிருக்கா. அஞ்சு வருஷம் காலேஜ்ல படிச்சு வராத ஐடியாவை 5 நிமிஷம் பிரேயர்ல வந்துற போது என்னமோ சொல்றாளுங்க. அட வேமா வாங்கப்பா போலாம். சீக்கிரம் வா ரஞ்சிதா, ஐடியா தான் வரல, நீயாச்சு வா. வாங்க உட்காருங்க, ஜோம் பண்ணலாம். நீ தானே ஜோம் பண்ண ஐடியா வந்துரும்னு சொன்ன, இப்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஸ்டார்ட் பண்ணு. ஐடியா மட்டும் வராம இருக்கட்டும், அடிச்சு ஆடு வைக்கவே அனுப்பிச்சிடுறேன். சோஃபி, நம்ம ஜோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் டவுட்டாவே இருக்கு, அதனால நான் இன்னொரு வசனம் சொல்றேன், அதை நீ வாசி. சொல்லு, நான் வாசிக்கிறேன். சோஃபி, நீதிமொழிகள் 1:4 எடுத்து வாசி. இவைகள் பேதைக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். வசனம்லாம் ஓகே தான், முதல்ல ஜோம் பண்ணி ஐடியாவை வர வைங்க, அப்புறம் பார்க்கலாம். நீ நக்கல் பண்ணுற மாதிரி வசனத்தையும் நக்கல் பண்ணாத. ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுவோம். இவ பேசுகிற பேச்சுக்கு நாக்கில் புண்ணு வரும். ரஞ்சிதா, நீ சொன்னது எனக்கு கேட்டுருச்சு. இப்போ இதெல்லாம் வேணாம், நம்ம முதல்ல ஜோம் பண்ணலாம். ஆத்தாடி, இவளுங்க ஆவில நிரம்பி ஜெபிக்கிறத பார்த்தா அப்படியே பெரிய பெரிய ஐடியாலாம் வந்து அப்படியே மாஸ்க்கு போனாலும் போயிடுவாளுங்களோ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சோஃபி, எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. ஜோம் பண்ணோடனே ஐடியா வந்துச்சுங்கிறா. நம்மளை விட பெரிய ஐடியாவா இருக்குமோ? ஒருவேளை அசிங்கப்பட்டாலும் பற்றுவோமோ? அப்படியா ஜெசிகா? ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஜெசிகா, அந்த ஐடியாவை சொல்லு. சோஃபி, ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம்ல, கால்லாம் வலிக்குது. ஸோ வாக்கிங் போயிட்டே பேசலாம். அப்போ என்னோட ஐடியாவை நான் சொல்றேன். சரி, வாங்க போலாமா? சோஃபி, நான் ப்ரேயர் பண்ணும்போது என் கண்ணுக்கு முன்னாடி பச்சை பச்சையா பெரிய வயல்வெளி போல தெரிஞ்சிச்சு. ஸோ இவ சொன்ன ப்ராஜெக்டை அந்த விவசாயத்தோட சேர்த்து விவசாயிகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்ல. ஆடு மேய்க்கிறவ அவளுக்கு ஏத்த மாதிரியே ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்கா. சூப்பர். ஜெசிகா, நீ சொன்னது என்னமோ எனக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? சோஃபி, கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். வாங்க, அந்த கல்லுல போய் உட்காந்து அப்படியே சன் செட் ஆகிறத ரசிச்சுக்கிட்டே பேசலாம். ஓகே ஜெசிகா. ஆடு மேய்க்கிறவ சன்செட் எல்லாம் ரசிக்கலாம்னு சொல்றான். இவ சொன்ன ப்ராஜெக்டோட விவசாயத்தை சேர்த்து விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு வந்த ஐடியாவை சொல்லு. ஏஐன்னு சொல்ற, விவசாயின்னு சொல்ற, அதே தான் சொல்லிட்டு இருக்க. ஏன் உனக்கு சொல்ல தெரியலையா? ஜீவா, நீ சும்மா இருந்தாதான் அவ சொல்ல முடியும். ஏஐன்னா உனக்கு நல்லா தெரியும்ல. உனக்கு ஏஐ பத்தி என்ன தெரியணும்? ஏஐல இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணலாம்ல. ஆமா,
இப்ப விவசாயிகள் விதை விதைக்கிறாங்க. 3 மாசம் கழிச்சு அந்த பயிர் எப்படி வளர்ந்து வரும்னு விதைக்கும் போதே ஐடியா பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி விவசாயம் பண்ணலாம்ல. எனக்கு இது புரியுது, விவசாயிகளுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது நம்ம கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணணும். சோபி, நான் உன்னை என்னமோ நாலேஜான பிள்ளைன்னு நினைச்சேன். இது என்னமோ சொல்லிட்டு இருக்க, அதுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஜீவா, உனக்கு என்ன பிரச்சனை? இது ஒரு நல்ல ஐடியாவா தானே இருக்கு. விதைக்கும் போதே ஐடியா பண்ணிடும் 3 மாசம் கழிச்சு இப்படிதான் இருக்கும்னு. நடுவுல மழை பெய்யாட்டி என்ன பண்ணுவீங்க? மாடா மேய்ப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? ஆமால, இது ஒரு பிரச்சனை தான். ஜெசிகா, இதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஜெசிகா சொல்லாட்டி நான் சொல்றேன். இந்த ஆட்டுக்காரிக்கு அவ ஒரு கூட்டுக்காரி. இவளே ஐடியா இல்லாம இருந்தா இவ அவளுக்கு ஐடியா சொல்றாளாமா. இதுல என்ன ஐடியா? இது கூட தெரியாம இவ இவ்வளவு வாய் அடிக்கிறா. 3 மாசம் கழிச்சு அந்த பயிர் இப்படி வளர்ந்து வரும் தெரிஞ்சுக்கிறதே அதுக்கு தானே. அதுக்கு தானா? எதுக்கு ஜெசிகா? அதாவது 3 மாசம் கழிச்சு அந்த பயிர் எப்படி வளர்ந்து வரும்னு இப்பயே நம்மளுக்கு தெரியுது. அப்ப இதுக்கு இடையில மழை பெஞ்சா என்ன செய்யலாம், மழை பெய்யாட்டி என்ன செய்யலாம்னு சொல்லி விவசாயிகள் ஐடியா பண்ணி விவசாயம் பண்ண இது விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடியே ஐடியா பண்றதுக்கு இது என்ன ஆடு மேய்க்கிறதுன்னு நினைச்சியா? ஏய், எனக்கு புரிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம உட்காந்து பேசிக்கலாம். இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு, வா போலாம். கண்மணியே கேள் என்ற வாலிபர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தர் இடைபெற வேண்டும் என்று நினைக்கிறார். உங்களுக்கு வேதத்திலிருந்து கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின் கீழாக தேவ செய்தியை கொடுக்க கர்த்தரனை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கீழ்ப்படுதல்னா என்னன்னு தெரியுமா? இங்கிலீஷ்ல ஒபீடியன்ஸ். ஓகே, கீழ்ப்படிதல்னா பெற்றோர் சொல்றதையோ இல்ல மற்றவர்கள் சொல்றதையோ நம்ம அப்படியே என்ன செய்யறது, அதன்படி நடக்கிறது தான் கீழ்ப்படிதல். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடத்தல் தான் கீழ்ப்படிதல். சோ கீழ்ப்படிதல் அப்படிங்கும் போது வேதாகமத்துல ஒரு கேரக்டரை நான் எடுத்திருக்கிறேன். அவர் பேர் என்ன தெரியுமா? ஆபிராம். அவருக்கு கர்த்தர் வைத்த பெயர் ஆபிரகாம். சோ ஆபிராம பத்தி ஃபர்ஸ்ட் கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு தேசத்துல இருக்கிறாரு. கர்த்தர் அவளை கூப்பிடுறாரு, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு ஊர்ல நீங்க இருக்கிறீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து, ஒரு தீர்க்கதரிசி வந்தோ இல்ல வேற யாரோ வந்தோ உங்களை இந்த இடத்துல இருந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன இப்படி போ சொல்லிட்டாங்களே, எதுக்காக போ சொன்னாங்க, ஏன் போ சொன்னாங்க, இப்படி ஒரு பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும்ல. ஆனா இப்படிப்பட்ட கேள்விகளோட ஆபிரகாம் போனாரான்னு இல்ல. அடுத்த வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்றாரு. அடுத்த வசனத்துல கர்த்தர் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னை ஆசீர்வதிகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு கேள்வி எழும்பும் போது, நீங்களே கூட வீடுகள்ல இருக்கும் போது உங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வீட்டுல இருந்து நீ வெளியே போய் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப சொல்லும் போது ஏன், எதுக்கு அப்படின்ற கேள்வி நிச்சயமா என்ன செய்வீங்க? வாலிபர்களாகிய நீங்க கேட்கதான் செய்வீங்க. அப்படி கேட்கிற உங்களை பார்த்து நான் இன்னைக்கு சொல்றேன், ஆபிரகாம் அவர் ஆண்டவர் அழைத்த உடனே அவர் ஓகேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அதே மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அதே மாதிரி நீ வந்து எங்கெல்லாம் போறியோ அங்க எல்லாம் நீ ஆசீர்வாதமா இருப்ப, அதே மாதிரி உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பாங்க, அவனை சபிக்கிறவர்களையும் நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இப்ப ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு, இல்ல அப்பா அம்மா நம்மளை கூப்பிடுறாங்க. நீங்க வந்து என்ன செய்வீங்க? என்னன்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் நீ இங்க இருந்து போப்பா, நீ தூர தேசத்துக்கு போய் வேலை பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன், எதுக்கு அப்படின்ற கேள்வியே என்ன செய்ய மாட்டீங்க? கேட்கதான் செய்வீங்க. செய்ய மாட்டீங்கல்ல, கேட்கதான் செய்வீங்க. அப்படி கேட்காதபடி சரி அப்பா அம்மா சொல்றாங்களா, உடனே நீங்க கீழ்ப்படிஞ்சு நீங்க போகும்போது கர்த்தர் அந்த கீழ்ப்படுதற்குரிய வெகுமதிகளை இப்படியாக தருவார். ஆபிரகாமுக்கு தந்தது போல சொல்லி எல்லாவற்றையும் உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் அதை சொன்னபடி அவர் எங்க செய்யறாரு? அழகா அந்த தேசத்துக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்க அவருடைய காரியங்கள் எல்லாம் புகட்டப்படுது. அப்புறம் அவருக்கு வந்து 99
வயசு. அவர் சொல்றாரு, அடுத்து சொல்றாரு உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்றாரு. சோ ஒரு சந்ததியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது யோசிக்கவே இல்லை அவர். ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு சந்ததியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர அளவா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி பொறுமையோட என்ன செய்யறாரு, அதற்கும் கீழ்ப்படிஞ்சு காத்திருக்கிறாரு. 99 வயசு நிரம்பி இருக்கு. சாராளுக்கு டவுட், என்ன இன்னும் பிள்ளை பெற்று நடக்கலேன்னு. ஆனா ஆபிரகாமுக்கு என் தேவன் என்னை எப்படி அழைச்சாரோ அதே மாதிரி என்ன நடத்துவாருன்னு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, ஒரு கீழ்ப்படுதல் இருந்துச்சு. அதே மாதிரி 100வது வயதுல யார கொடுக்கிறாரு தெரியுமா, ஈசாக்குன்னு ஒரு பையனை கொடுக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படி சந்தோஷமா இருக்கும் போது அப்பதான் என்ன நடக்குதுன்னா இவங்க எல்லாரும் கொண்டாடி மகிழ்றாங்க. அப்ப ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா ஈசாக்கு எப்படி எல்லாம் வளர்றாரு அப்படின்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு போடப்பட்டிருக்கும். இப்ப ஆதியாகமம் 22ல என்ன நடக்குது தெரியுமா, 21ஆம் அதிகாரத்துல வந்து என்ன நடக்குதுன்னா குழந்தை பிறக்குது, அவருக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சம்பவங்கள்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா 22வது அதிகாரத்துல என்ன நடக்குது தெரியுமா, செகண்ட் வசனம் நான் படிக்கிறேன். 22:2 அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு வருஷம் காத்திருந்து இவ்வளவு வருஷம் ஆண்டவருடைய பேச்ச கேட்டு கீழ்ப்படிஞ்சு பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைய அவர் என்ன சொல்றாரு, நீ தகன பலியிடுன்னு சொல்றாரு. சாகடிக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு பிள்ளைய நீங்க பெற்றெடுத்துட்டு உங்க அப்பா அம்மா உங்களை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் வளர்த்து சந்தோஷமா ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஃபியூச்சர் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உன் பிள்ளைய தகன பலியிடுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அப்பையும் ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்கல, உடனே அதை செய்யறாரு. அடுத்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இப்ப என்ன நடக்குன்னா அதிகாலையில எந்திரிக்கிறார். இப்ப வாலிப பிள்ளைங்க உங்களை எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, உங்க அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது அதிகாலையில எழுப்பிடுறாங்க. என்னம்மா காலையில எழுப்பி விட்டுட்டு என்னம்மா அப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அதிகாலையில எழுந்து அவனுடைய மகனையும் கூட்டிட்டு போறாரு. அப்ப அப்பையும் என்னல்ல, அங்க அவன் மகனும் என்ன செய்யல, கீழ்ப்படியாம இருக்கல. உடனே அவனும் கிளம்பி போறான். இல்ல ஏதாவது கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிற மாதிரி சம்பவங்கள் ஏதாவது போட்டிருக்கான்னு பாருங்க, கட்டாயம் இல்ல. சோ அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, காலையில எந்திரிச்சு மோரியா தேசத்துக்கு போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, மலை மேல ஏறி போறாங்க. எதுக்கு மலை மேல ஏறி போறாங்க தெரியுமா, அங்க தகன பலியிடுறதுக்கு போறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. யார் கேட்கிறாரு தெரியுமா, ஈசாக்கு. ஈசாக்கு யாரு, ஆபிரகாமுடைய பையன். என்ன கேள்வி கேட்கிறாரு, ஏன்பா தகன பலியிடணும்னு சொன்னீங்களே, ஒரு ஆடு வேணுமே, நமக்கு ஆடு இருந்தாதானே ஆண்டவர் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. உடனே அவர் விசுவாசமா சொல்றாரு, ஒன்னதான் வந்து பலியிட போறேன்னு சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு ஆட்டை ஆண்டவர் நிச்சயமா நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்றாங்க, கூடையே போறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னா அவர் கையையும் காலையும் கட்ட ஆரம்பிக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா அம்மா உங்களை கையும் காலையும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும், அவ்வளவுதான். கயிறு எடுக்கும் போதும் என்ன செய்வீங்க, உடனே ஓடி போகதான் பாப்பீங்க. அந்த சின்ன வயசுல அவன் ஓடிதான் போக பார்த்திருப்பான். ஆனா அவன் ஓடி போனதா எந்த விதமான வசனங்களும் எழுதப்படவே இல்லை. அப்ப அந்த பையன் எப்படி ஆபிரகாம் இருந்தாரோ அதே மாதிரி ஆபிரகாமுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவருக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படுகிறார். இப்ப எல்லாருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை. யாருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் பதட்டமான சூழ்நிலை நடக்குது. என்ன தெரியுமா, ஆபிரகாம் என்ன செய்ய போறாரு, ஈசாக்க வெட்ட போறாரா? ஆமா, ஈசாக்க வெட்டுறதுக்காக என்ன செய்யறாரு தெரியுமா, கத்தி எடுத்து அப்படியே வெட்ட வராரு. வெட்ட வந்த உடனே அப்ப ஆண்டவர் உடனே சொல்றாரு, பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதேன்னு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டவர் சொன்னாருன்னு ஒரு தேசத்துக்கு போறாரு. ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லி குழந்தையும் அவருக்கு வந்து என்ன செய்யுது, கீழ்ப்படி நிமித்தமா கிடைக்குது. அந்த குழந்தைய கூட கொல்லணும்னு சொன்னாலும் நான் கொல்லுவேன், ஆண்டவருக்காக எதுனாலும் செய்வேன்னு சொல்லி அவர் செஞ்சாரு. கடைசியா ஈசாக்கு வந்து செய்ய முற்படும் போது கர்த்தர் தடுத்து, நீ வந்து இவ்வளவு விசுவாசமானவனா இருந்த, இவ்வளவு கீழ்ப்படிதனானவனா இருந்த, அதனால அவர் அந்த சொன்ன வசனம் பாருங்க, ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பேரில ஆணையிட்டாராம். அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா,
என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்ச, அதனால உன் சந்ததிய பூமியில உள்ள எல்லா சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படி என் பேரில ஆணையிட்டேன்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறோமா? அப்பா அம்மா சொன்னா கூட ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்கறீங்க. டீச்சர் சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறீங்க. வேலையில யாராச்சும் ஒண்ணு சொன்னாலும் அதுலயும் ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்கறீங்க. அப்படி கேட்காம ஒரு நாள் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கீழ்ப்படிந்ததுக்குரிய பலனை எப்படி ஆபிரகாம் பெற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. என் வாழ்க்கையை கூட நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மாக்கு ஆண்டோடைய பெரிதான கிருபையினால நான் கீழ்ப்படிஞ்சுதான் இருந்தேன். என்னன்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சேன்னு நினைக்கிறேன். அப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம என்ன செய்வேன்னா, அந்த செவுரு இருக்கும், செவுத்துக்கு மேல போய் கொட்டிட்டு வந்துருவேன். அப்படி இருக்க சூழ்நிலை ஒரு நாள் எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, ஏன்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன செய்யறேன், சாப்பாடு கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போய் உங்களுக்கு உழைச்சு உங்களுக்கு சம்பாதிச்சு அந்த சாப்பாடை நான் கொடுக்குறேன். நீங்க இது தெரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் செய்றீங்களே அப்படின்னு சொன்னாரு. சொன்னோடனே அவரு சொன்ன அந்த வருத்தத்தை கேட்ட உடனே அன்னையில இருந்து இன்னைக்கு வரை ஆண்டோடைய பெரிதான கிருபையினால ஒரு சாப்பாடு கூட நான் வேஸ்ட் பண்ணதே இல்லை. நான் எங்க அப்பா அம்மாக்கு இவ்வளவுதான் நான் கீழ்ப்படிஞ்சேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு ஷாப் போறோம் இல்ல ஒரு கடைகளுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா போய் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, விலையெல்லாம் எடுத்து பார்ப்பேன். திருப்பி எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு இது அப்பா அம்மாக்கு வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு பார்ப்பேன். பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா கூட அதை வேணான்னு சொல்லிடுவேன். சப்போஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆனா அது விலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் எங்க அப்பாட்ட போய் ஒரு வார்த்தை சொல்வேன். அப்பா இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வேன். சொன்ன உடனே அவர் என்ன செய்வாருன்னா, இல்லப்பா அப்பாட்ட காசு இல்லப்பா, அடுத்து நம்ம வாங்கிக்குவோம்னு சொல்லிடுவாரு. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, சரின்னு ஒரு மன கஷ்டமா இருக்கும்ல, அப்படி நான் திரும்பி வந்துட்டேன். ஆனா எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, அடுத்த நாளே இதை எப்படியாச்சும் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துடணும். நான் என்ன செய்வேன்னா, வேணானா வேணாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பிடிவாதம் கூட பிடிச்சதில்லை இன்னைக்கு வரையும். சோ வேணான்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எப்படியோ மனசு கேட்காம அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. இப்படிதான் நான் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் எங்க அப்பா அம்மாக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடந்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு ஊழியக்காரியா வச்சிருக்கிறாரு, ஒரு போதருடைய மனைவியா வச்சிருக்கிறாருன்னா அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. நாம கீழ்ப்படிஞ்சா அதற்குரிய மேன்மைகள் நிச்சயமா கிடைக்கும். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும் எங்க அப்பா அம்மாக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன். படிப்பு விஷயத்துல, எல்லா விஷயத்திலயும், ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பார்க்கும்போது நான் கீழ்ப்படிஞ்சு நடந்த நிமித்தமாக கர்த்தர் இன்றளவும் என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. நான் என்ன நினைச்சாலும் கர்த்தர் இன்னைக்கு வரையும் நான் கேட்க கூட மாட்டேன், ஒரு நினைப்பு தான் நினைப்பேன். இன்னைக்கு வரையும் கர்த்தர் எனக்கு செய்து கொண்டே வராரு. இன்னைக்கு வரையும் நான் அது நடந்துட்டு இருக்கு. என் வாழ்க்கையில சாட்சியா ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பெரிய ஊழியக்காரியா கர்த்தர் ஒரு ஆலயத்துக்கு ஒரு போதரம்மாவா, பெண்கள் ஐக்கிய சங்கத்துல ஒரு தலைவியா ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தி வராரு. அதனால கர்த்தர் நாமத்துக்கு நான் மகிமைக்கென்று நான் இன்னைக்கு சாட்சியா இருக்கிறேன். கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான நன்மைகளை, ஆபிரகாமுக்கு கொடுத்த நன்மைகளை போல உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நிறைய மேன்மைகளை கொடுப்பார். நீங்க ஒரு நாள் கூட கேள்வி கேட்காம இருந்து பாருங்க. ஒரு நாள் நீங்க கேள்வி கேட்டாலும் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க கேள்வி கேட்காம என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா, நன்மையான நாளா, என்னைய மாதிரி நீங்களும் சாட்சி சொல்லக்கூடியவங்களா மாறக்கூடிய நாளா அமையும்ல எந்த விதமான சந்தேகமே இல்லை. இன்னைக்கு கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. நான் எப்படி கீழ்ப்படிஞ்சேன்னு உங்ககிட்ட சொன்னேன், நீங்களும் இதே மாதிரி கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இன்றைய நாள்ல இந்த செய்தியை, தேவ செய்தியை உங்களிடத்துல நான் முடிக்கிறேன். பொழுதுமாக நாம் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள பரம தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் சுவாமி, எங்களுக்கு அன்பான வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு கீழ்ப்படுதலை பத்தி ஒரு நல்ல செய்தியை கேட்கும்படி அவர்களை அழைத்ததற்காய் நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. நீரே இந்த கீழ்ப்படுதலை பற்றி சொல்லி தந்து இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உடைய கையில எல்லோரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.